செய்திக்கு ஆதாரமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் சிறிய சகோதரி. சொல்லுங்க, சிறிய சகோதரி என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 8 அதிகாரங்கள் கொண்ட ஒரு புஸ்தகம் உன்னத பாட்டின் புஸ்தகம். சாலமோன் எழுதின ஒரு புஸ்தகம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த இந்த வசனம் இருக்கிறதே, இந்த வசனத்தை வேத பண்டிதர்கள் 3 விதங்களிலே வியாக்கியானம் பண்ணுவார்கள். இந்த வசனத்தை எப்படி என்று சொன்னால், மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுவதாக வியாக்கியானம் செய்கிறார்கள். மணவாளனும் மணவாட்டியும் இணைந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொல்லி உன்னத பாட்டு 8:8 குறித்து சொல்லுகிறார்கள். இன்னொரு சாரார் யூதர்கள் புறஜாதிகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்றும் இதை வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் செய்கிறார்கள். மூன்றாவது, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு என்று இயேசு சொன்னாரே, அப்படியானால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட அவருடைய கிருபையினால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். வேத பண்டிதர்கள் இந்த 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பல விதங்களிலே சித்தரித்தாலும் வியாக்கியானம் செய்தாலும் இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஒரு கண்ணோட்டத்தோடு கூட இந்த வேத பகுதியை நாம் தியானம் செய்ய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வசனம் எப்படி முடிகிறது? கேள்விக்குறியோடு முடிகிறது. நீ எழுப்பிங்க. இந்த வசனம் முடியும் போது ஒரு கேள்விக்குறியோடு முடிகிறது. நம்முடைய சகோதரியை குறித்து அவர் கேள்வி கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. நீங்க உன்னத பாட்டின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களே ஆனால், இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 8 அதிகாரத்தை கொண்ட புஸ்தகமாக இருந்தாலும் 5 வசனங்கள் கேள்விக்குறியோடு முடிகிற 5 வசனங்கள் இருக்கிறது. கேள்விக்குறியோடு முடிகிற 5 வசனங்கள். அதிலே ஒரு வசனம் தான் நான் வாசித்த உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நமக்கு ஒரு சகோதரி உண்டு என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. எப்படி? நமக்கு ஒரு சகோதரி உண்டு. ஸ்தோத்திரம். உரிமையோடு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நமக்கு ஒரு சகோதரி உண்டு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்படியானால் சொல்லுகிறவர்கள் பெரியவர்கள் சிறிய ஒரு சகோதரியை இந்த வசனத்திலே சுட்டி காண்பிக்கிறார்கள். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை குறித்து ஆண்டவர் கேட்கும் போது நாம் என்ன செய்வோம் அப்படின்னு அவர்கள் கேள்விக்குறியோடு முடிக்கிறார்கள். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சகோதரி உண்டு. அவள் நாம் எதிர்பார்க்கிற வளர்ச்சி அவளுக்கு இல்லை. நாம் எதிர்பார்க்கிற பூரணப்படுதல் அவளுக்கு இல்லை. நாம் எதிர்பார்க்கிற ஒரு முழுமைத்துவம் அவளுக்கு இல்லை. ஆனபடினாலே அவர் அவளை குறித்து கேள்வி கேட்கும் போது நாம் என்ன செய்வோம் என்று ஒரு உத்தரவாதத்தோடு இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை 3 காரியத்துக்கு ஒப்பிட்டு நான் சொல்ல போகிறேன். ஒன்று, நம்முடைய ஜீவியத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல போகிறேன். இரண்டாவது, நம்முடைய சபைக்கு ஒப்பிட்டு சொல்ல போகிறேன். மூன்றாவது,
பிரஜாதிகளுக்கு ஒப்பிட்டு சொல்ல போகிறேன். கவனிங்க. பரிசுத்த ஆவியான நம்மோடு இடைபடுவாராக. பிரகாசமான மனக்கண்களை நமக்கு தருவாராக. வசனத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. வசனத்தை உள்வாங்கி அந்த பகுத்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனதை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னேன்? வளர்ச்சி அடையாதவள். அவள் எப்படிப்பட்டவள்? பூரணப்படாதவள். அவள் எப்படிப்பட்டவள்? முழுமை அடையாதவள். இப்படி ஒரு சகோதரி நமக்கு உண்டு. இப்ப நம்முடைய ஜீவியத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே வளர்ச்சி அடையாத, நம்முடைய ஜீவியத்திலே பூரணப்படாத, நம்முடைய ஜீவியத்திலே முழுமை அடையாத ஏதோ ஒரு சிறிய சகோதரி நமக்கு உண்டு. அதை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அதை குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் கேள்வி கேட்பார். கேள்வி கேட்கும் நாளில் நாம் அவருக்கு என்ன சொல்லுவோம்? அப்ப நம்மிடத்திலே வளர்ச்சி அடையாத, பூரணப்படாத, ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, வாழ்க்கைப்படுவதற்கு எந்த விதமான ஆயத்தம் இல்லாத ஒரு சிறிய சகோதரி நம்முடைய ஜீவியத்திலே உண்டு. அதை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திரம். என் ஜீவியத்துக்குள்ளே இருக்கிற சிறிய சகோதரி யார்? என் ஜீவியத்தில் இருக்கிற அந்த சிறிய சகோதரி என்றால் என்ன? அதை எப்படி நாம் கண்டுபிடித்து நம்மை சரி செய்வதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:24. பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அந்த வசனம் ரொம்ப பிடித்திருந்தது. கவனிங்கள். இந்த வசனத்துடைய முடிவு என்ன சொல்லுகிறது? பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. இருக்கிறது எங்க? ஆலயத்துல. இருக்கிறது எங்க? ஆலயத்துல. சொல்லுங்க, இருக்கிறது எங்க? ஆலயத்துல. ஆனா பிள்ளை எப்படி இருக்கு? என்ன? இன்னும் குழந்தையா இருக்கு. பிள்ளை இன்னும் வளரல. பிள்ளை இன்னும் முழுமை அடையல. பிள்ளை இன்னும் பூரணப்படல. இருக்கிறது ஆலயத்துல, இருக்கிறது தேவ சமூகத்துல. ஆனா இன்னும் குழந்தையா இருக்கு. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவ சமூகத்துக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை பாடுகிறோம், தேவனை புகழுகிறோம். ஆனா இன்னும் நம்முடைய ஜீவியத்தில் அநேக காரியங்கள் பூரணப்படாமல் குழந்தையாகவே இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பூரணப்படாத ஒரு நிலை, குழந்தைத்தனமான ஒரு நிலை, பிள்ளைகள் என்கிற ஒரு நிலை, பூரண புருஷனாய் மாற முடியவில்லை, பூரண புருஷனாய் விளங்க முடியவில்லை, பூரணத்துவத்தை அடைய முடியவில்லை, முழுமை அடைய முடியவில்லை. இன்னும் பிள்ளையாகவே இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய ஜீவியத்தில வளர்ச்சி அடையாத பிள்ளைத்தனமான செயல்களை நாம் கண்டுபிடித்து நம்மை அப்புறப்படுத்தினால் ஆண்டவர் வரும்போது, ஸ்தோத்திரம், அவர் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு நம்ம தப்ப முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோபு 19:18. போதும். பிள்ளைகள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். பிள்ளைகள் அப்படின்னா ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, அந்த முழுமையான பூரணத்துக்கு வராதவர்கள். பிள்ளைகள் இருக்கிற தன்மை என்ன? அசட்டை பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம். அசட்டை பண்றது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற சிறிய சகோதரி என்ன? நம்முடைய ஜீவியத்தில் வளர்ச்சி அடையாத சிறிய சகோதரி யார்? கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்று, அசட்டை பண்ணுகிற அனுபவம். அசட்டை பண்ணுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சபையை அசட்டை பண்ணுகிறது.
ஆண்டவருடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறது, கூட்டத்தை அசட்டை பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். இது எல்லாம் நமக்குள் இருக்கிற ஒரு சிறிய சகோதரி. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அசட்டை பண்ற அனுபவம், கர்த்தருடைய காரியத்தை குறித்த ஒரு அசட்டை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி செய்யக்கூடாதா? அசதியா செய்யக்கூடாதா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது அசதியா செய்யாம உற்சாகமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதியின் முன் வாருங்கள் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி ஆராதிக்கணும்? மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு ஆண்டவரை நேசித்து அவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆராதனைக்கு வரும்போது சோம்பலா தோத்திரம் அப்படி இருக்க கூடாது. அந்த நிலை மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடும்போது நல்ல கரங்களை தட்டி பாட வேண்டும். பாடல் நேரத்தை அசட்டை பண்ணுகிற சிறிய சகோதரியை போன்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க கூடவே கூடாது. பாடும்போது நல்ல என்ன செய்யணும்? கரங்களை தட்டி பாட வேண்டும். வாய்களை திறந்து பாட வேண்டும். 10 நரம்பு வீணையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 10 நரம்பு வீணையினாலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6 நாள் இந்த கரங்கள் உலகத்துக்காக வேலை செய்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே வாரத்தின் முதல் நாள் இந்த கரம் கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும். கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும். எவ்வளவு கடினமான வேலைகளை நாம் செய்கிறோம் பாருங்கள். எவ்வளவு கடினமான வேலைகளை சிலர் செய்கிறார்கள். கடினமான வேலைகள். ஸ்தோத்திரம். அதற்கெல்லாம் அந்த கரம் பயன்படுகிறது. ஆனால் தேவனை ஆராதிப்பதற்கு, கரங்களை தட்டுவதற்கு, துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு கரங்கள் பயன்படவில்லை என்று சொன்னால் அதுவே ஒரு அசட்டை என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? இப்ப எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தோத்திரம், 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 தோத்திரம். Praise the Lord. Hallelujah. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அசட்டை பண்ணுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஸ்தோத்திரம். ஒருவேளை அசட்டை பண்ணுகிற அனுபவத்தில் இருந்திருக்கலாம். ஜெப கூட்டமா அது ஒரு அசட்டை. ஆராதனையா அது ஒரு அசட்டை. பரிசுத்தவான்கள் கூடுதலா அது ஒரு அசட்டை. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஜெபமா அது ஒரு அசட்டை. பாடல் நேரமா அது ஒரு அசட்டை. இப்படிப்பட்ட அசட்டை பண்ணுகிற, வளர்ச்சி அடையாத, முழுமை அடையாத சிறிய சகோதரி நமக்குள் இருக்குமானால் இன்றைக்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, பேலியாளின் மகனா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். சவுல அசட்டை பண்ணினார்களா? ஊழியக்காரர் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. ஊழியக்காரரை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணணும். விசுவாசி ஒருவரை ஒருவர் பார்த்தால் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? முந்திக் கொள்ளணும். சிறு பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், பெரியவர்களும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒருவரை ஒருவர் பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இதே ஊர்ல தான் இருக்கீங்க. 10 நேரம் 15 நேரம் முகத்தை பார்க்கலாம். 15 நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்போ தேவ சமூகத்திலே சவுலை அசட்டை செய்தார்கள். பேலியாளின் மகனா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறார், இவனா, இவனா, இவளா? வேண்டாம். அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த ஊழியரையும் நாம் அசட்டை பண்ணவே கூடாது. அல்லேலூயா.
அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அருமையானவர்களே, காணிக்கை கொண்டு வராமல் கொடுக்காமல் இருப்பதே ஒரு அசட்டை. கர்த்தர் நமக்கு தந்திருப்பதை நம் கர்த்தருக்காக கொடுத்து பழக வேண்டும். நம்மை கொடுக்க வேண்டும், நமக்குரியதை கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் இருப்பதே ஒரு அசட்டை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகு. இதெல்லாம் வளர்ச்சி அடையாத, பூரணப்படாத தன்மையை காட்டுகிறது. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற சிறிய சகோதரிகளை கண்டுபிடிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பாரே, நாம் என்ன செய்வோம்? அருமையான தேவ பிள்ளையே, சபையே, விசுவாசியே, நமக்குள் நம்முடைய ஜீவியத்துக்குள் பூரணப்படாத காரியங்கள் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும். ராஜா மகனுக்கு கல்யாணமா, அழைப்பு கொடுத்து வர சொல்லுகிறார். ஆனா அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 22:5. அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டான். மற்றவர்கள் பாருங்க, இப்போ விருந்துக்கு கூப்பிடுறாங்க. எங்க கூப்பிடுறாங்க? விருந்துக்கு கூப்பிடுறாங்க. ஸ்தோத்திரம். அழைப்பு எதற்கு வந்து? விருந்துக்கு வா. ராஜா மகனுக்கு ஒரு விருந்து, அந்த விருந்துக்கு வா அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சிலர் என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணி வயலுக்கு போய்விட்டார்கள். சிலர் எங்கே போனார்கள்? வியாபாரத்துக்கு போய்விட்டார்கள். அப்ப விருந்து, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு ஆவிக்குரிய விருந்து. எத்தனை பேர் அது ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சபை என்பது விருந்து சாலை. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நீ விருந்து சாலைக்கு வந்தானா அன்பின் கொடியை உன் மேல பறக்க விடுவாரு. அல்லேலூயா. இது விருந்து சாலை. சபை என்பது ஒரு விருந்து சாலை. கர்த்தர் நம்ம எங்க கொண்டு வர்றாரு? விருந்து சாலைக்கு கொண்டு வருகிறார். விருந்து சாலைக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அழைக்கப்பட்ட நம்ம, விருந்து சாலைக்கு அழைக்கப்பட்ட நம்ம எங்க போக கூடாது? வயலுக்கும் இன்னைக்கு வரல, இன்னைக்கு வயலுக்கு போயிட்டேன். அசட்டை. ஏன் வரல? இன்னைக்கு வியாபாரத்துக்கு போய்விட்டேன். அது ஒரு அசட்டை. இது மாத்திரமா? விருந்துக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட வந்தவன ஊழியக்காரர் பிடித்து அடித்து அவமானப்படுத்தி கொலையும் செஞ்சிட்டாங்களாம். அடப்பாவி, உன்னை எதுக்கு கூப்பிடுறாங்க? விருந்து சாலைக்கு. எப்பா அந்த விருந்து சாலைக்கு வா. விதவிதமான ஆகாரம் இங்கே இருக்கிறது, விதவிதமான உணவு இருக்கிறது. உன் ஆத்துமாவை பலப்படுத்த, உன் ஆவியை உயிர்ப்பிக்க, உன்னை சாட்சியாய் நிறுத்த விதவிதமான உணவுகள் இந்த விருந்து சாலைக்கு இருக்கு. வான்னு சொல்லும் போது ஊழியக்காரனை பிடிச்சி அடிச்சு அவமானப்படுத்தி கொலை செய்கிற அளவுக்கு அந்த கூட்டம் இருந்துச்சுங்க. தோத்திரம். அப்ப இதெல்லாம் ஒரு அசட்டை பாருங்க. தோத்திரம். இதெல்லாம் ஒரு அசட்டை. இப்படிப்பட்ட அசட்டை பண்ணுகிற, வளர்ச்சி அடையாத ஏதாகிலும் செயல்கள் நமக்குள் இருக்குமானால் அதுதான் நமக்குள் இருக்கிற சிறிய சகோதரி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இவ கண்டுபிடிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்ப சிறு பிள்ளைத்தனமாக இருக்க கூடாது. கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். எஜமானாய் இருந்தும் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளையாய் இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்கள். அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்பது வளர்ச்சி அடையாத ஒரு நிலை. அடிமைத்தனம். நீ யாரு? நீ சுதந்திரவாளி. நீ யாரு? நீ எஜமான். நீ யாரு? நீ எஜமான். நீ யாரு? நீ சுதந்திரவாளி. ஆனா நீ சிறு பிள்ளையா இருக்கிறதுனால உனக்கும் அடிமைக்கு என்ன இல்ல? வித்தியாசம் இல்ல. நீ முதலாளி தான், நீ எஜமான் தான். ஸ்தோத்திரம்.
நீ சுதந்திரவாளி தான், ஆனா நீ சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால உனக்கும் அடிமைக்கு வித்தியாசம் இல்ல, நீ அடிமைப்பட்டு கிடக்கிற. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எத்தனை அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது யோசிங்க. எத்தனை அடிமைத்தனம், பாவம், பாவத்தின் அடிமைத்தனம், சில பாவங்கள் அதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அடிமைத்தனம் உன்னை எஜமானா மாத்தவே மாத்தாது, உன்னை சுதந்திரவாளியா மாத்தாது. இன்னைக்கு அதுல இருந்து நீ விடுதலை பெறணும். ஸ்தோத்திரம். நீ இன்னும் பிள்ளையாவே இருக்கக்கூடாது, வளர்ச்சி அடையாத அனுபவத்தில் இருக்கக்கூடாது. நீ வளரணும், நீ வளரணும், நீ வளரணும். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் வருஷம் விசுவாசியா மாறியாச்சுன்னா அந்த விசுவாசி அடுத்த விசுவாசியை பலப்படுத்தணும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பல வருஷம் விசுவாசியா இருந்து சபைக்கு வரல அப்படின்னா ஸ்தோத்திரம். என் பிரதர் வரல, என் பிரதர் வரல, ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளையா எனக்கு தந்துட்டீர் ஆண்டவரே, நான் சில நேரம் ரொம்ப துக்கப்பட வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை பிரசங்கம், எத்தனை ஆராதனை, எத்தனை ஜெபக்கூட்டம், எத்தனை கிரையம் செலுத்தி இருக்கிறேன், ஆனாலும் வராம போற, ஏன் வரல, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த நிலை இருக்க கூடாது. வருகிறீர்களா? வசனத்தை கேட்கிறீர்களா? வசனத்திலே வளருகிறீர்களா? அடுத்த விசுவாசியை நீங்க ஆயத்தப்படுத்தணும். அடுத்த விசுவாசியை நீங்க உற்சாகப்படுத்தணும். நான் கேட்பதற்கு முன்னால நீங்க கேட்கணும். ஏன் ஆராதனைக்கு வரல, ஏன் சபை கூடுதலுக்கு வரல, நீங்க கேட்கணும். அதுதான் வளர்ச்சி அடைந்த பூரணப்பட்ட அனுபவத்திற்கு அடையாளம். விசுவாசமா இதை நீங்க நம்புனீங்களா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுதான் பூரணத்துவம், அதுதான் வளர்ச்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் வராம இருந்து அவர் என்னை கூப்பிடணும், அவர் என்னை கேட்கணும்ங்கிறது வளர்ச்சி இல்லைங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்றது உண்மைதானா? சபையார் இதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்போ தேவ பிள்ளைக்கு வளர்ச்சி வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சிறு பிள்ளையாவே இருக்கக்கூடாது. அடிமைத்தனம், ஏதாவது ஒரு அடிமைத்தனம் நமக்குள்ள இருக்கிறதா? ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க, நினைச்சு பாருங்க, உங்களை நீங்க பலிபீடத்துல வச்சு பாருங்க. எதையாகிலும் ஒரு விஷயத்துல ஒரு அடிமைத்தனம், இந்த காரியத்துக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், இந்த காரியத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு அரை மணி நேரம் சீரியல் தானே, ஃபுல்லாவா உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் தானே, அதற்கு ஒரு அடிமைத்தனம், அதுக்கு ஒரு அடிமை. ஸ்தோத்திரம். எத்தனை பாவங்கள், மறைமுக பாவங்கள். யாரோடு பேசக்கூடாதோ அவர்களோடு ரகசியமாய் பேசுவது ஒரு அடிமைத்தனம். சேட் பண்றது அது ஒரு அடிமைத்தனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடிமைப்பட்டு கிடக்கிறியா? அது உனக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய சகோதரி. கர்த்தர் கணக்கு கேட்பார், என்ன பதில் சொல்ல போற? கண்டுபிடிப்போம், அலசி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம், விட வேண்டியதை விடுவோம், தள்ள வேண்டியதை தள்ளுவோம், ஆவியில வளருவோம், வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஒரு ஆமெனே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, சாக்கு போக்கு சொல்றாரு, சாக்கு போக்கு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணிட்டப்பா, தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போதே உன்னை தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணிட்ட அப்படின்னு அவர் சொல்ல, எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் நீ பேசு, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத. அல்லேலூயா. நான் வளர்ச்சி இல்லாதவன், வளர்ச்சி அடையாதவன், நீ சொல்லாத, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத. நீ இருக்கிறது ஆலயத்துல, ஆனா இன்னும் குழந்தையாவே இருக்கிற.
எப்ப வளர போற, எப்ப பிரகாசிக்க போற, எப்ப எழும்ப போற, எப்ப நீ சாதிக்க போற. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அருமையானவர்களே, சிறுபிள்ளை என்று சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கரத்தை நீட்டி வாயை தொட்டு இதோ என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன்னு சொன்னார். அவ்வளவுதான். அடுத்தால கேட்கிறாரு, எரேமியாவே என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். அப்போது வாதுவ மரத்தின் கிளைகளை காண்கிறேன் என்று சொன்னார். அப்பவே ஊழியத்துக்கு தயாராயிட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சிறுபிள்ளைன்னு சொல்லாதம்மா, சிறுபிள்ளை சாக்கு போக்கு சொல்லாத. சாக்கு போக்கு சொல்லுகிறது ஒரு குழந்தைத்தனம், வளர்ச்சி இல்லாத ஒரு அனுபவம். அதை உன்னை விட்டு மாற்று, அதை கண்டுபிடி, அதை தூரப்படுத்து. அப்ப நம்முடைய ஜீவியத்துக்குள்ள இருக்கிற வளர்ச்சி அடையாத, முழுமைத்துவம் பெறாத, பூரணப்படாத சிறிய சகோதரி யாருன்னு கண்டுபிடிச்சு எதெல்லாம் அசட்டை பண்றோம். ஆராதனையா, கூட்டமா, காணிக்கையா, தேவ சமூகத்தையா, எதை அசட்டை பண்றோம் அதை கண்டுபிடிங்க. இரண்டாவது, எதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம் அதை கண்டுபிடிங்க. எந்தெந்த காரியத்தை குறித்து சாக்கு போக்கு சொல்றோம் அதெல்லாம் கண்டுபிடிங்க. எல்லாவற்றையும் கண்டுபிடித்து இந்த சிறிய சகோதரியை கண்டுபிடித்து இப்ப சிறிய சகோதரி வளர்ச்சி அடைவதற்கு, பிரகாசிப்பதற்கு, முழுமைத்துவம் அடைவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போராடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை, அவள் வளர்ச்சி இல்லை, முழுமையடையாதவள். அவளை குறித்து கர்த்தர் கேட்கும் போது நாம் அவளுக்காக என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்களோ தெரியல, என்ன சொன்னாங்களோ தெரியல. எனக்கு அருமையானவர்களே, இந்த சகோதரி முழுமை அடைந்தாள். எப்படி முழுமை அடைந்தாள் அப்படின்னா, ஸ்தோத்திரம், 10ஆம் வசனத்துடைய கடைசி பாகம் சொல்லுகிறது, அவருடைய கண்களில் நான் கடாட்சம் பெறலானே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீங்க நினைக்கிறபடி நான் இப்ப சிறிய சகோதரி அல்ல. நீங்கள் நினைக்கிறபடி இப்போது நான் சிறிய சகோதரி அல்ல. அவரை மணப்பதற்கு நான் தகுதி அடைந்து விட்டேன். அவருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்து விட்டது. மணவாட்டி என்கிற ஒரு ஆயத்தத்துக்கு வந்துவிட்டேன் சொல்லி அவள் சொல்லுகிறாள். அல்லேலூயா. அப்ப சிறிய சகோதரியா இருக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு நம்ம விட்டு மாறி நாம எல்லாரும் சொல்லணும், நான் பூரணமாயிட்டேன், நான் பூரணமாயிட்டேன், எனக்குள்ளே முழுமத்துவம் இருக்கிறது, நான் எல்லாவற்றிலும் நான் தேர்ச்சி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுகிற விதத்தில் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கேற்ற விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடிமைத்தனங்கள் நம்மை விட்டு மாறட்டும். அசட்டை பண்ணுகிற அனுபவங்கள் நம்மை விட்டு மாறட்டும். சாக்கு போக்கு சொல்லுகிற அனுபவங்கள் நம்மை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? நான் பூரணம் அடைந்த மணவாட்டின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தூக்குங்க பார்க்க. நான் பூரணம் அடைந்த, முழுமை அடைந்த மணவாட்டி அப்படின்னு சொல்றவங்க. எப்படி இயேசு மணவாளன் வரும்போது விசுவாசத்திலே கையை தூக்குங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக நம் சபை கோப்பிட்டு சொல்லுகிறேன், கவனிங்கள். நம்முடைய சபையில் இருக்கிற சிறிய சகோதரியார், நம்முடைய சபையில் இருக்கிற சிறிய சகோதரியார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனநிலையில் ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். மனநிலையில வளர்ச்சி உண்டாக வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து, இது என்ன அப்படின்னு விசாரிக்கிறான். கவனிங்க. கெட்ட குமாரன் இருக்கிறானே, இளைய குமாரன், தகப்பனை விட்டு அவன் தூரமாய் போனான். ஆஸ்திகளை எல்லாம் துன்மார்க்கமாய் அழித்து போட்டு ஒன்றுமில்லாதவனாய் வெறுமையாக்கப்பட்டு, ஒன்றுமில்லாதவனாய் வெறுமையாக்கப்பட்டு, பன்றிக்கு இருக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலங்க. அவ்வளவு பெரிய ஒரு தரித்திரம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவன் ஒரு நாள் அவனுக்கு புத்தி வந்துச்சு.
புத்தி தெளிந்தது. அவன் நினைச்சான், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், என் தகப்பனை பார்த்து சொல்வேன், நான் உமக்கு விரோதமாய் வரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வீட்டில் இருக்கிற கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் நினைச்சிட்டு போறான். இங்கிருந்து போறான். தோத்திரம். என்ன குமாரன்? சிறிய சகோதரன், இளைய குமாரன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புறப்பட்டு போகிறான். அப்பா பார்த்த உடனே அப்படியே அவனை கட்டி அணைத்து கொண்டு அப்படியே முத்தம் செய்து அவரு சந்தோஷம் அவருக்கு தாங்க முடியல. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வேலைக்காரனை கூப்பிடுறாரு, வஸ்திரத்தை கொண்டு வாங்குங்கிறாரு, இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்காரு, கால்களுக்கு பாதரட்சியை போடுங்காரு. ஸ்தோத்திரம். கொளுத்த கண்டுகளை அடித்து நாம் புசித்து என்ன செய்வோம்? சந்தோஷமா இருப்போம். ஸ்தோத்திரம். அங்க பாத்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு அடையாளமாக என்ன கேட்க தெரியுமா? கீத வாத்தியங்கள் எல்லாம் முழங்குது வீட்டுல. தகப்பனாருடைய வீட்டில கீத வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல என்ன நடக்கு? நடனம் நடக்கு. நடனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நடன களிப்பு. எல்லாரும் சந்தோஷத்துல கீத வாத்தியத்தோடு நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலிருந்து யார் வாரா? வயல்வெளியில் இருக்கிற மூத்த குமாரன் வருகிறார். ஆமா, இது என்ன சத்தம்? என்ன பாட்டு சத்தம்? என்ன நடக்கு? வீட்டுல ஒருவனை அழைத்து கேட்கிறான். அப்ப அவன் சொன்னா, உம்முடைய சகோதரன் வந்தார், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடே உமது தகப்பனாரிடத்துக்கு வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொளுத்த கண்டுகளை அடிப்பித்தார் என்றார். இப்ப அவனுக்கு என்ன வருகிறது? கோபம் வருகிறது. ஒருவன், இளைய குமாரன் வீட்டுக்குள் வருகிறான், மூத்த குமாரன் வீட்டை விட்டு. சிலருக்கு என்ன தெரியுமாங்க மனநிலை? தோத்திரம். எத்தனை வருஷமா நான் இவரோடு கூட இருக்கிறேன், எத்தனை வருஷமா இவரோடு நான் பயணிக்கிறேன், எனக்கு ஒரு கொளுத்த கன்று அடித்தாரா? எனக்கு ஏதாவது செய்தாரா? எனக்கு ஏதாவது செஞ்சாரா? நேத்து வந்தா, இவன் நேத்து வந்தவன், இவன் கூட சேர்ந்து சாப்பிடுறாரு, நல்ல சந்தோஷமா இருக்கிறாரு, என் கூட சந்தோஷமா இல்லே அப்படின்னு யாருக்கு என்ன வருது? மூத்த குமாரனுக்கு வருது. ஒருத்த வீட்டுக்குள்ள வாரா, ஒருத்த வீட்டை விட்டு என்ன செய்யறான்? ஹலோ, நல்லா கவனிங்க. தோத்தனம். இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்போது 3 பேர் கூடவே போனார்கள். யாக்கோபு, யோவான், பேதுரு. தோத்தனம். ஆண்டவர் 3 பேரை கூடவே வச்சிருந்தார். கூடவே வச்சிருந்தார். கூடவே இருந்தாங்க பாருங்க. இவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கூட அதிகமா பயணிக்க முடியல. 12 அப்போஸ்தலர் 12ல யாக்கோபை பட்டயத்தால் சிரச்சேதம் பண்ணினார்கள். கூடவே இருந்த யோவானை தூக்கி இது கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில தூக்கி போட்டான். அவனையும் கர்த்தர் சொன்னாரு, சொலகளை போட்டு புடைக்கிறது போல உத்தரவு கேட்டான்பா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். அவனுக்கும் பெரிய உபத்திரவம். அல்லேலூயா. அந்த பெரிய உபத்திரவத்துல கர்த்தருக்காக அவர்கள் நின்றார்கள். அதுதான் காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேத்து வந்தார். இவர் எப்படி வந்தார்? இவன் நேத்து வந்தவன். இவனுக்கு சந்தோஷம், இவனுக்கு ஆர்ப்பாட்டம், இவனுக்கு மகிழ்ச்சி. எனக்கு இல்லையே. ஒன்ன விளங்கிக்கொள். நீ யார் தெரியுமா? நீ மூத்த குமாரன். நீ யாரு? மூத்த குமார். சில நினைப்பாங்க, பாஸ்டர் இப்ப வந்த ஆட்களை கூட சேர்ந்துட்டே அலைதாரு. நாங்க எத்தனை வருஷமா சபையில இருக்கிறோம், எங்க கூட அவரு அதிகமா நேரத்தை செலவழிக்கிறது இல்லையே. நான் சொல்றேன், நீ யார் தெரியுமா? நீ மூத்த குமாரன். நீ யாரு? நீ மூத்த. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாரு? மூத்த குமாரன். ஸ்தோத்திரம். இவன் யாரு அப்படின்னா, இப்பதான் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்த இளைய குமாரன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் மூத்த குமாரன் இளைய குமாரனுக்கு செய்கிறத பார்த்து என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. உன் மனநிலை இருக்கிறதே, உன் சிந்தை இருக்கிறதே, அதுல ஒரு வளர்ச்சி வேணும். அப்படி வளர்ச்சி இல்லைன்னா நீ தான் சிறிய சகோதரன், நீ தான் சிறிய சகோதரி. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்வீங்க? நான் சொல்றது விளங்குதா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். அவன் பேரளவில் தான் அவன் சிறிய சகோதரன், ஆனா எழுத்தின்படி நீ தான் பெரிய சகோதரன். ஆனா இப்போது வளர்ச்சியை பார்க்கும்போது, மனநிலையை பார்க்கும்போது, நீ சிறிய சகோதரனா நீ போயிருத, நீ சிறிய சகோதரியா போயிருத.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் என்ன சொன்னா பாருங்க, 28ஆம் வசனத்துல, அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து, அப்படின்னா எங்க போயிட்டான்? வெளியே போயிட்டான். வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தானாம். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இத்தனை வருஷ காலமாய் ஊழியம் செய்து மீறாதிருந்தும் நான் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு கொடுக்கலையே. வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்ட இவனுக்கோ வந்த உடனே கொளுத்த கண்டை இவனுக்காக அடிப்பிக்கிறீரே அப்படின்னு சொல்றான். அப்ப தகப்பன் சொல்லுகிறார், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சபையிலே இருக்கிற விசுவாசிகளிலே மன நிலையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். மனநிலையில வளர்ச்சி அடையணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனநிலையில வளர்ச்சி அடையணும். ஸ்தோத்திரம். அப்ப வளர்ச்சி அடையாதவர்கள் என்ன சகோதரி? சிறிய சகோதரி. நிறைய பேர் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறவர்கள் உண்டு, விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறவர்கள் உண்டு. பலனாய் இருக்கிறவர்கள், பலவீனனாய் இருக்கிறவர்கள். அப்ப விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறவர்களை, விசுவாசத்திலே தேறி இருக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்யணும்? தாங்கணும், ஒரு உற்சாகப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நான் இப்படித்தான் வருஷ காலமா விசுவாசத்துல பலவீனனாய் இருப்பேன் என்று சொன்னால் அங்கதான் பிரச்சனை இருக்கு. ஏதோ சபையிலே வளர்ச்சி அடையாத, முழுமைத்துவம் பெறாத, பூரணப்படாத சிறிய சகோதரிகள் உண்டு. கர்த்தர் கணக்கு கேட்கும் போது நாம் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. வளரணும், வளரணும். மனநிலை சரியாகணும். தோத்திரம். பிரியமானவர்களே, மனநிலை சரியாகணும், சிந்தை சரியா இருக்கணும், செயல்பாடுகள் சரியா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம தேவ சமூகத்திலே அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை வர வேண்டும். மனநிலையில ஒரு வளர்ச்சி இருக்கணும். விசுவாசிகளுக்கு மனநிலையில ஒரு வளர்ச்சி இருக்கணும். இரண்டாவது, விசுவாசத்துல ஒரு வளர்ச்சி இருக்கணும். எங்க? விசுவாசத்துல ஒரு வளர்ச்சி. இப்ப சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த பிசாசை ஏன் எங்களால் ஆண்டவரே துரத்திவிட கூடாமல் போயிட்டு? அப்ப இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசத்தினாலே. அப்ப விசுவாசத்துல என்ன இல்ல? வளர்ச்சி இல்ல. விசுவாசத்துல வளர்ச்சி இல்ல. நான் சொல்றேன், விசுவாசத்துல எல்லாரும் வளரணும். விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருக்கக்கூடாது. விசுவாசத்துல குன்றி போய் காணப்படக்கூடாது. விசுவாசத்துல ஸ்தோத்திரம் தரித்திரனா காணப்படக்கூடாது. விசுவாசத்துல எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா மாறணும். அல்லேலூயா. தரித்திரம் பிடிச்ச விசுவாசம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்ப விசுவாசத்துல எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஸ்தோத்திரம். உனக்குள் இருக்கிற அவிசுவாசம் என்ன? என் 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு தானே இருக்கிறேன். அவர் செஞ்ச அற்புதத்தை எல்லாம் பார்க்கிற, அவரோடு பின்னால போற, சுகமாக்குறதெல்லாம் பார்க்கிற. குருடனை தொட்டு சுகமாக்குறாரு, முடவனை நடக்க செய்யறாரு, தோத்திரம் செவிடனை கேட்க செய்தாரு, எல்லாத்தையும் பார்க்கிற. ஆனா உனக்குள்ள என்ன இல்ல? விசுவாச வளர்ச்சி இல்ல. அது உனக்குள்ளே வளர்ச்சி அடையாத ஒரு சிறிய சகோதரி. அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, நல்ல மனநிலை எனக்கு தாரும் ஆண்டவரே. நல்ல விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. விசுவாசத்துல என்னை பூரணப்படுத்த ஆண்டவரே. விசுவாசத்தில் எனக்கு ஒரு முழுமைத்துவத்தை தாரும் ஆண்டவரே. சிலர் கொஞ்ச காலம் விசுவாசிப்பார்கள், கொஞ்ச காலம் அப்படியே விசுவாசியாமல் போய்விடுவார்கள். நான் விசுவாசிக்கிறேன். இங்கே சொல்லப்படுகிற சத்தியங்கள் அனைத்தும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் எல்லாருடைய இருதயத்தையும் பரலோகத்தின் தேவன் நல்ல நிலமாய் மாற்றுவாராக. நல்ல வாங்கி கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒன்னும் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையாய் போய்விடக் கூடாது.
முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையாய் போய்விடக் கூடாது. வழியருகே விதைக்கப்பட்ட விதையாய் போய்விடக் கூடாது. இங்கே விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதையும் உங்கள் நல்ல இருதயமாகிய இருதயத்தில் விதைக்கப்பட்டு 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த விதைகளின் மேனியை, இந்த விதைகளின் வளர்ச்சியை, இந்த விதைகளின் அந்த பிரயாசப்பட்டு விதைக்கிறதை, அந்த பலனை எதிர்பார்க்கத்தக்க விதத்தில் 100 மடங்கு தேவ பிள்ளைகள் கத்தரிக்காய் பலன் கொடுக்க ஆவியானவர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, விசுவாசத்துல ஒரு வளர்ச்சி, சத்தியத்துல ஒரு வளர்ச்சி. ஸ்தோத்திரம். சத்தியத்துல ஒரு வளர்ச்சி. பாருங்க, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:14 வாசிப்போம், வேகமாய் வாசிப்போம். எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அல்லேலூயா. இனியும் மனநிலையில வளர்ச்சி வரணும், 2வது விசுவாசத்துல வளர்ச்சி வரணும், 3வது சபைக்குள் இருக்கிற விசுவாசிகள் சத்தியத்துல வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுல வளரணும்? சத்தியத்துல வளரணும். சத்தியத்துல முழுமைத்துவம் பெறணும். சத்தியத்துல. அப்ப தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், அப்படியே அலைய போல இங்க அடிச்சா இங்க, இங்க அடிச்சா இங்க, எங்க அலை போகுதோ அங்க. காற்று எங்க வீசுதோ அங்க இல்ல, தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு எல்லாவற்றிலும் நல்ல வளர்ந்தேறுகிற நல்ல சத்தியத்தில வளர்ச்சியை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. நல்ல தரமுள்ள சபையா நம்ம சபை மாறட்டும். நல்ல தரமுள்ள சபையாய் அநேக சபைகளுக்கு நம்முடைய சபை மாதிரி சபையாய் மாறட்டும். அநேக விசுவாசிகளுக்கு நம்முடைய விசுவாசிகள் மாதிரியானவர்களாய் மாறட்டும். அநேக சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ளே நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மாதிரியா இருக்கட்டும். நம்முடைய சிறு பிள்ளைகள் சபைக்கு மாதிரியா இருக்கட்டும். நல்ல விசுவாசமா பேசுற நீங்க கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆமென்னு சொல்லுங்க. உங்கள் வீடுகள் எல்லா வீடுகளை பார்க்கிறோம் மாதிரியான வீடா இருக்கட்டும். உங்கள் குடும்பம் எல்லா குடும்பத்தை காட்டிலும் மாதிரி உள்ள குடும்பங்கள் இருக்கட்டும். நம்முடைய சபை மாதிரி சபையாய், தெசலோனிக்கே சபையை போல மாதிரி சபையாய் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னேன். சபையில் இருக்கிற நம்ம ஜீவியத்தில் இருக்கிற சிறிய சகோதரியை கண்டுபிடிக்கணும். நம்முடைய சபையில் இருக்கிற சிறிய சகோதரியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு மனநிலையிலே அவர்களுக்கு ஒரு வளர்ச்சி வரணும், விசுவாசத்திலே ஒரு வளர்ச்சி வரணும், சத்தியத்திலே ஒரு வளர்ச்சி வரணும். இப்படிப்பட்ட சிறிய சகோதரிகள் எல்லாரும் பூரணம் அடைந்து மணவாளன் எதிர்பார்க்கிற மணவாட்டியா மாறுகிறது தான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நீ பூரணப்படாமல் இருந்தால், அவ வாழ்க்கைப்படுவதற்கு நீ ஆயத்தம் இல்லாதிருந்தால் நாங்க என்ன செய்வோம்? நாங்க என்ன செய்வோம்? ஆண்டவரே, நான் நல்லா தானப்பா கொத்தி எரு போட்டேன், நல்லா தானே ஆண்டவரே தண்ணி பாய்ச்சேன், நல்லா உபவாசம் இருந்த ஆண்டவரே, நல்லா தானே கிரையன் செலுத்தினேன், நல்லா தானே பாடுபட்டேன், ஏன் ஆண்டவரே கனி கொடுக்கல? அவர் உடனே என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? மரத்தை வெட்டி போடவா, தோட்டக்காரனை வெட்டி போடவா? எதை வெட்டணும் சொல்லுங்க. பிரச்சனை எங்க இருக்கு? எல்லாரும் நான் அமைதியா இருக்கிற பார்த்தா ஏதோ, ஏன் 3 வருஷமா கனியை தேடி வருகிறேன், ஆனா என்ன செய்யல? கனி கொடுக்கல. தோட்டக்காரன் பிரச்சனையா, மரம் பிரச்சனையா? மரம் தான் பிரச்சனை. அவன் கொத்தி எருப்போடத்தான் செய்தான். தோத்திரம். அவன் சத்தியத்தை கொடுக்கத்தான் செய்தான், அவன் பிரயாசப்படத்தான் செய்தான், அவன் கிரயம் செலுத்தத்தான் செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டு. காலையில ஒரு ஆராதனை, 8:30 மணிக்கு போய் அங்க ஒரு 10:15 10:30 வரைக்கும் ஆராதனை, அப்புறம் திரும்ப இங்க ஆராதனை, திரும்ப பட்டங்காட்டுல ஒரு ஆராதனை. தோத்திரம். எவ்வளவு கிரயம் செலுத்தி, அல்லேலூயா, தோத்திரம், எவ்வளவு கிரயம் செலுத்தி, ஆண்டவரே என்ன ஆண்டவரே கனி கொடுக்கல, நான் பிரச்சனையா, மரம் பிரச்சனையா ஆண்டவரே? தோத்திரம். நான் பிரச்சனையா இருந்தா என்ன வெட்டி போட்டுரும், மரம் பிரச்சனையா இருந்தா இன்னைக்கு தீர்வத்தார் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யத்தான் செய்யறோம், ஆனா வளர்ச்சி இல்லையே, வளர்ச்சி இல்லையே.
இன்னும் வளருவோம், இன்னும் பிரயாசப்படுவோம், இன்னும் மாதிரியாய் மாறுவோம். நமக்குள் இருக்கிற சிறிய சகோதரியை கண்டுபிடிப்போம், அவளை முழுமையாக்குவோம். நமக்குள் இருக்கிற சிறிய சகோதரிய சபையில கண்டுபிடிப்போம். விசுவாசத்துல குறைவா இருக்கிறவர்களை கண்டுபிடிப்போம், விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவர்களை கண்டுபிடிப்போம், மனநிலையில பலவீனமா இருக்கிறவர்களை கண்டுபிடிப்போம், சத்தியத்துல பலவீனமா இருக்கிறவர்களை கண்டுபிடிப்போம். அவர்களை உருவாக்குவோம், அவர்களை மனவாட்டியாய் மாற்றுவோம். அதற்குத்தான் கர்த்தர் சபையை பூமியிலே வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. மூன்றாவது, ஒன்று சொன்னேன், நமக்குள் இருக்கிற சிறிய சகோதரி யார்? நம்முடைய சபையில் இருக்கிற சிறிய சகோதரி யார்? இப்போ தோத்திரம், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் சிறிய சகோதரியை போல இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள். இப்போ குறிப்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 16:27. அப்படியானால் என் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு மனுஷன் பாருங்க, யாரு இந்த மனுஷன்? யாரு சகோதரர்கள் சொல்லுங்க, இந்த மனுஷன் யாரு? ஐஸ்வர்யவான். இப்ப ஐஸ்வர்யவான் யாரை பார்த்து கேட்கிறான்? ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான். எங்க இருந்து கேட்கிறான்? பாதாளத்திலிருந்து கேட்கிறான். பாதாளத்திலிருந்து. பிரியமானவர்களே, பாதாளத்துல கடந்து வேதனைப்படுறாங்க. ஒரு சொட்டு தண்ணீர் அவனுக்கு கிடைக்கல, வேதனைப்படுறான். தோத்திரம். அங்க தூரத்துல ஆபிரகாமுடைய மடியில யார் இருக்கா? லாசர் இருக்கா. இங்க வேதனைப்படுறான், இங்க பயங்கர வேதனைப்படுறான். வேதனைப்படுறவனுக்கு இந்த வேதனை தாங்க முடியாம இப்ப குடும்பத்தை நினைக்கிறான். பாருங்க, குடும்பத்தை நினைக்கிறான். தோத்திரம். குடும்பத்தை நினைச்சு குடும்பத்துக்காக விண்ணப்பம் பண்றான். என் தகப்பனாகிய ஆபிரகாமே, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, நான் படுகிற இந்த வேதனையில எனக்கு சின்ன சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த வேதனைக்கு வரக்கூடாது, இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது. ஆனபடினாலே நீர் என்ன செய்யணும்? என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆபிரகாம் அவனை நோக்கி என்ன சொல்லுகிறான்? அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இப்ப அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படியல்ல ஆபிரகாமே. மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள். அப்ப அவர் சொல்றாரு, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத தன்னுடைய சகோதரர்களை குறித்து இந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன வருது? பாரம் வருது. ரட்சிக்கப்படல, எனக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை, அவளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்கும் போது நாம் அவருக்கு என்னத்தை சொல்லுவோம்? நான் படுகிற இந்த வேதனை அவன் படக்கூடாது, நான் படுகிற இந்த கஷ்டத்தை அவன் படக்கூடாது, என்னுடைய சகோதரன் படக்கூடாது. தோத்திரம். அன்பானவர்களே, நான் வசிக்கிற இடங்களிலே, நான் வாழ்கிற இடங்களிலே, இந்த பூமியிலே ரட்சிக்கப்படாமல் பூரணப்படாமல் கிறிஸ்துவின் அன்பை அறியாமல் காணப்படுகிற எத்தனையோ சிறிய சகோதரிகள் உண்டு. அவர்களை குறித்த பாரம் நமக்கு வரணும். அவர்களை குறித்த பாரம் நமக்கு வரணும். என்ன வரணும்? ஆண்டவரே, அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நித்திய ஆக்கினைக்கு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அவர்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம் வருகிறது? ரட்சிக்கப்படாத, முழுமை அடையாத சமுதாயத்துல எத்தனையோ சிறிய சகோதரிகள் உண்டு. இந்த ஐஸ்வர்யவானை போல எத்தனை பேருங்க சொல்ல முடியும்? இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துடக்கூடாது, அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துல மாட்டிடக்கூடாது. அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவதற்கு ஆட்கள் தேவை, அவர்களுக்காய் மன்றாட ஆட்கள் தேவை. யோசேப்பை பார்க்க போறாங்க. யாக்கோபின் குடும்பம் யோசேப்பை பார்க்க போகுது. கடைசியா போன போது பென்யமீனை யோசேப்பு பிடிச்சு வச்சுக்கிட்டான். பென்யமீனை பிடிச்சு வச்சுக்கிட்டான். தோத்திரம். இப்போ இவனை நான் விட மாட்டேன், இவனை நான் விட மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்க,
அப்போ பிரியமானவர்களே, அந்த யூதா சொல்லுகிறான், என் சகோதரனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணியிருக்கிறேன் தகப்பனிடத்திலே. இளைய குமாரன் இல்லாமல் போனால் என் தகப்பன் நிச்சயமாய் செத்தே போவார். ஏற்கனவே ஒருவனை இழந்து விட்டார், இவனையும் இழந்து விட்டால் என் தகப்பன் உயிரோடு இருக்கவே மாட்டார். இளைய குமாரன் இல்லாமல் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இளைய குமாரன் இல்லாமல் என் தகப்பன் முகத்தை நான் முழிப்பதில்லை என்று சொல்லி நான் உத்தரவாதம் பண்ணிட்டு வந்திருக்கிற யோசேப்பே, ஆண்டவனே, நான் உத்தரவாதம் பண்ணி இருக்கிறேன். பென்யமீன் இல்லாமல் நான் எப்படி போவேன்? மன்றாடுகிறான். யோசேப்பு என்று தெரியல, சகோதரன் என்று தெரியாது, மன்றாடுகிறான். எத்தனை பேருங்க சொல்ல முடியும், என்னுடைய சிறிய சகோதரியை பூரணப்படுத்தி அழகுபடுத்தி என் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போகாமல் நான் போவே மாட்டேன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட உத்தரவாதம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்ற விசுவாசி எத்தனை பேரு? யூதாவை போல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. எத்தனை பேருங்க ஆத்துமாக்கு உத்தரவாதம் பண்றீங்க? எனக்கு சகோதரன் உண்டு, எனக்கு சகோதரி உண்டு, என் கூட பிறந்தவங்க உண்டு, அவர்கள் எல்லாம் நான் அழைச்சிட்டு போய் என் தகப்பன் முகத்தை பார்க்கணும். இந்த எகிப்தில் அவர்களை நான் விட்டுட்டு போறது எனக்கு பிடிக்கல. இந்த எகிப்தில் பென்யமீனை நான் விட்டுட்டு போவே மாட்டேன், எப்படியாக கொண்டு போவேன் என்று சொல்லி பென்யமீனை தகப்பனோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆதங்கப்பட்ட அந்த யூதாக்கள் இன்றைக்கு எத்தனை பேர் திருச்சபையில் உண்டு? நீங்க இருக்கிற இடத்துல எத்தனை பேர் எகிப்தில் இருக்கிற பென்யமீன்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சிறிய சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சிறிய சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கணும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அவர்களை நான் என் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். அவர்களை என் தகப்பன் வீட்டுக்கு நான் அழைத்து கொண்டு போக வேண்டும். நான் சும்மா போக மாட்டேன் ஆண்டவரே. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட யூதாவை போல உத்தரவாதம் பண்ணுகிற ஆத்துமாக்கள் திருச்சபையில ஏராளமாய் பெருகுவார்களாக. அப்படி எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் யூதா உத்தரவாதம் பண்ணுகிறானே, எத்தனை விசுவாசி இருந்தாலும் உத்தரவாதம் பண்ணுகிற பென்யமீனை கொண்டு போகாமல் போவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடித்து ஆத்துமாவை அப்பாவின் சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற யூதாக்கள் ஆண்டவருக்கு தேவை. தீர்மானம் பண்ணுவோம். மீண்டும் உன்னத பாட்டு 8:8 நினைவு கூறுவோம். நமக்கு ஒரு சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. அவளை குறித்து கேள்வி கேட்கும் நாளில் நாம் அவளை குறித்து என்ன பதில் சொல்லுவோம்? நம்முடைய ஜீவியத்துக்குள் இருக்கிற முழுமை அடையாத சிறிய சகோதரிகளை கண்டுபிடித்து முழுமைப்படுத்துவோம். சபையில் இருக்கிற மனநிலையில் வளர்ச்சி அடையாத, விசுவாசத்தில் வளர்ச்சி அடையாத, சத்தியத்தில் வளர்ச்சி அடையாத நபர்களை கண்டுபிடித்து அவர்களை முழுமையாக்குவோம். நான் வசிக்கிற இடங்களிலே, ஊர்களிலே, தெருக்களிலே நம்மோடு கூட பிறந்தவர்கள், ரட்சிப்பை அறியாதவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மணவாளனை சந்திப்பதற்கு முழுமையாக்குவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, ஒன்னு காணாமல் போய்விட்டது. அந்த ஒன்றை தேடி 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு அந்த ஒரு ஆடை தேடி போகிறான். 99 ஏற்கனவே அது மனம் திரும்பினது, இந்த ஒண்ணு மனம் திரும்பல. அவன் தேடி போகிறான், காடு மேடாய் அலைகிறான். இறுதியில் இதை கண்டுபிடித்து தோள் மேல் போட்டு கொண்டு வருகிறான். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அந்த 99ஓட இந்த ஒன்னையும் சேர்த்துருன்னு சொல்லி எவ்வளவு பிரயாசப்பட்டு இருப்பான். மந்தையிலே 99 ஆடுகள் இருக்கிறது. 99 ஆடுகள் இருக்கிறது. ஒரு ஆடு காணாமல் எங்கேயோ முள்ளுக்குள்ளே சிக்கி இருக்கிறது, புதர்களுக்குள்ளே சிக்கி இருக்கிறது, வேதனைகளுக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறது. அந்த ஒன்னை கண்டுபிடிப்பதற்கு, அந்த பென்யமீனை கொண்டு போவதற்கு நீ ஏன் ஒரு யூதாவாய் எழும்பக்கூடாது? உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு யூதாவாய் நீ எழும்பக்கூடாது? அதை கண்டுபிடித்து சேர்த்தால் பரலோகம் சந்தோஷப்படுமே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.